என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சன் வேஸ்ட் வச்சு நம்ம எப்படி கம்போஸ்ட் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் வந்து நான் செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு டப் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு பார்த்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபில்டர் பண்ணுவோம் இல்லைங்களா தண்ணி, அந்த வாட்டர் ஃபில்டர்னுடைய பழைய ஒரு டப் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிளாஸ்டிக் பக்கெட்ஸு எதாக இருந்தாலும் தெர்மாக்கோல் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மண் வந்து போட்டு கொஞ்சம் நிரப்பிக்கோங்க. இது வந்து நம்ம லேயராக தான் போட போகிறோம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரௌன், அதுக்கப்புறம் க்ரீன் அந்த வேஸ்ட் கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மண், அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இப்போ கொஞ்சமாக மண் போட்டாச்சு. நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த காய்கறி கழிவுகள், அதுக்கப்புறம் நம்ம பழத்தோல், இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். வாழைப்பழத்தோல், எதாக இருந்தாலும் என்னென்ன காய்கறி கழிவுகள் இருக்கோ அதெல்லாமே சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மண்ணை வந்து நம்ம தூவிடலாம். இப்போ இது மேலே வந்துட்டு நான் கொஞ்சம் காஞ்ச இலை சருகுகள் வந்து சேர்த்திக்கிறேன். வெங்காய சருகும் கொஞ்சம் சேர்த்திடுறேன். இதுதான் சேர்த்தணும் அப்படின்ட்டு இல்லை, என்ன வந்து உங்களுக்கு கிச்சன்லேருந்து காய்கறி கழிவுகள் எது கிடைக்குதோ நீங்கள் எது வேணாலும் சேர்த்திடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து மண்ணின் ஒரு லேயரை நான் போட்டுக்கிறேன். இதே வந்து நீங்கள் மண்புழு உரம் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் வெங்காய சருகு வந்து சேர்த்த வேண்டாம். வெங்காய சருகினுடைய அந்த வாசம் வந்து மண்புழுவுக்கு வந்து பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து மண்புழு செய்கிற மாதிரி அந்த உரங்கள் தயாரிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் வெங்காய சருகுகள் வந்து சேர்த்த வேண்டாம். இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து நான் புளிச்ச மோர் வந்து சேர்த்திக்கிறேன். ஏன்னா இதில் குட் பாக்டீரியா இருக்குது இல்லைங்களா, ஸோ நல்ல பாக்டீரியா வந்து ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் அப்படி இது இல்லைனா கூட நீங்கள் புளிச்ச தயிர் கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, நிறைய வேண்டாம். ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப நம்ம ஈரப்பதம் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ வந்து இதை ஊற்றிட்டேன். இன்னும் வந்து இவ்வளோ கேப் வந்து இருக்குது. இப்போ அடுத்த நாள் நம்ம வர டெய்லி வந்து நம்ம சமைப்போம் இல்லைங்களா, அதில் கூடிய காய்கறி வேஸ்ட் எல்லாமே நம்ம இதில் போட்டு நிறச்சி ஒரு நிழலாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு வந்து இதனுடைய மூடியே வந்து இருக்குது, ஸோ நான் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மூடி போட்டு நல்லா வந்து மூடி வச்சுடுங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்த வர கழிவுகளையும் இதிலையே வந்து சேர்த்திடலாம். நேற்று போட்டது வந்து அப்படி இருக்குது. இப்போ இன்றைக்கி மிச்சிருக்க அந்த பழத்தோல், அப்புறம் அந்த வெங்காயத்தோல் இதெல்லாம் வந்து இதில் போட்டேன். நேற்று நான் வந்து கிச்சன் வேஸ்ட்டு போடும்போது அப்படி லேயராக போட்டேன். ஃபஸ்ட்டு சாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் காஞ்சி இலைகள், அந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக போட்டோம் இல்லைங்களா. நம்ம ஏன் இந்த மாதிரி ப்ரௌன், அதுக்கப்புறம் க்ரீன், மறுபடியும் ப்ரௌன், அப்புறம் க்ரீன் அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்ச இலைகள், அதுக்கப்புறம் அந்த பேப்பர், மரத்தூள், இதிலேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் வந்து ரிலீஸ் ஆகும். அதே வந்து ஃப்ரூட்ஸ், அப்புறம் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, அந்த காஃபி கிரவுண்ட்ஸ், இந்த மாதிரியான பொருட்களில் இருந்து நைட்ரஜன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் ஆக்சிஜன் வந்து அது காற்றுலேருந்து எடுத்துக்கும். அப்புறம் கொஞ்சம் ஃபியூ அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர், இதெல்லாம் நம்ம சேர்த்தும் பொழுது தான் அது என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு கம்போஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஸ்மெல் வருது உங்களுடைய கம்போஸ்ட் நான் வந்து தயாரிக்கிறேன் பட் ஸ்மெல் வருது அப்படின்றவங்க நான் சொன்ன மாதிரி அந்த மூடியிலையோ இல்லை அந்த பக்கெட்லேயோ வந்து சின்னதாக ஹோல் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் வந்து அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக நம்ம தெளித்து விடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து அப்படியே எடுத்துடும். சீக்கிரமாகவும் அது என்ன ஆகிடும் அப்படின்னா நல்லா டிஸ்ட்ராய் ஆகி நமக்கு நல்லா சீக்கிரமாக அந்த கம்போஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம மிச்சிருக்க அந்த வேஸ்டெல்லாம் போட்டு இதில் நிரப்பிடலாம். இது மேலே வந்துட்டு காஞ்சி இலை சருகுகள் வந்து நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம், அதிகமாக ஊற்றிடாதீங்க, அப்படி ஸ்ப்ரே பண்ணி மாதிரி மட்டும் விட்டுக்கோங்க.
ரொம்ப ட்ரையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து காய்கறி கழிவுகளே கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், எந்த தண்ணியும் தெளிக்க தேவையில்லை. இப்போ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்து அந்த நல்லா வந்து மண்ணெல்லாம் வந்து கிளறி விட்டுடுங்க. அதை அந்த பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, கிச்சன் வேஸ்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக வந்து அந்த ஏர் சர்க்குலேஷன் ஆக்சிஜன் கிடச்சி சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகும். அதுக்காக வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஒரு தடவை கிளறிட்டு அப்புறம் மூடி வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்குது. நீங்கள் இந்த அளவுக்கு போட தேவையில்லை, சின்ன சின்ன ஹோலாக போட்டுக்கோங்க. ஏன்னா பெருசாக இருந்தால் வேறு பூச்சியெல்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ சின்னதாக நீங்கள் போட்டுக்கோங்க போதும். அதுலேயே அந்த ஏர் சர்க்குலேஷன்லேயே அது வந்து சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி இப்போ 25 to 30 நாட்கள் பக்கமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எந்த அளவுக்கு இதில் நல்லா மக்கி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அடிக்கடி வந்து எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். நாம் நல்லாவே வந்து மக்கி இருக்கு. 2 ஏதோ விதைகள் ஏதோ முளைத்து வந்த மாதிரி இருக்குது, பார்க்கலாம். ஏதோ பழத்தினுடைய விதையா இல்லை வந்து காய்கறிகள் போட்டோம் இல்லைங்களா, அதனுடைய விதைகள் எதாவது முளைத்து வந்திருக்கான்னு தெரியல. 2 வந்து வந்திருக்கு. இது ஓகே, தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து நல்லா மக்கி போய் நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து செடிகளுக்கு வந்து சேர்த்திக்கலாம். ஏன்னா ஈரத்தோடு வந்து சேர்த்த வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த விதமான ஸ்மெல்லும் வரவே இல்லை, நல்லாவே வந்து மக்கி கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பின் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் அடிப்பகுதியில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஹோல் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே எதை வந்து வச்சு மூடுறீங்களோ அதுலேயுமே கொஞ்சம் சின்ன சின்னதாக ஹோல் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து இதுலேயே வந்து நீங்கள் வந்து மண்புழு உரம் மாதிரி கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து தயிர் சேர்த்திட்டேன் இல்லைங்களா, அப்படி இல்லாமல் இல்லைன்னா வேறு கம்போஸ்ட் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட அதை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்ட்டு. எனக்கு நல்லாவே மக்கி போய் கிடச்சிருக்கு. அடிப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் இன்னும் ஈரப்பதம் இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காய்கறி கழிவுகள் வந்து போட்டு விட்டுட்டு கொஞ்சம் அப்பப்போ ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா மக்கி போன உரம் வந்து கிடைக்கும். சில பேர்லாம் வந்து நினைக்கலாம், எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்க மாதிரி இருக்கே, எனக்கு உடனடியாக உரங்கள் வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மண்புழு உரம் அந்த மாதிரி தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இது நம்மளுடைய கிச்சன் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்ம ரெடி பண்ணிக்கிறதுனால இது நமக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து மிச்சமாகுது. நல்லா வந்து செடிகளும் வந்து ஆரோக்கியமாக வந்து நல்லா வளரும். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு உங்களுடைய தொட்டிகளில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக வந்து செடிகள் வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த கம்போஸ்ட் நீங்கள் பயன்படுத்தி வைக்கும்போது செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக தளதளன்னு நல்லா வளருங்க. நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கி போயிருக்குன்னு. ஸோ நீங்கள் கிச்சன் வேஸ்ட்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கம்போஸ்ட் தயாரித்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறியக்கூடிய அந்த கழிவுகள்லாம் வந்து பயன்படுத்தி தான் அவங்க வந்து இந்த மாதிரி உரங்கள் வந்து தயாரித்து வந்து விற்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கிறதே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.